ஒன்மே டெய்லி வியூவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? சந்தோஷம். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நிறைய இடத்துக்கு ஓடுறோம், கஷ்டப்படுறோம். சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக, என் குடும்பத்தில் நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்காக நிறைய காரியத்துக்காக ஓடுறோம். ஆனால் அழகான ஒரு வசனம் சொல்லப்படுது, 1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்லப்படுது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்குமா? நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் சந்தோஷமாக கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், இந்த சாத்தானுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களை பார்த்து கேட்பாங்க. நம்ம மிஸ் ஆகிற இடம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர்கிட்டேருந்து தூரம் போய்டுறது. பிரச்சனைன்னு வந்தோடனே நம்ம முதல் செய்கிற காரியம், மனுஷங்களை விட்டு தூரம் போகிறோமோ இல்லையோ, ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் வந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு பிரச்சனையை தர மாட்டாருங்க. நிறைய வேளையில் நம்ம தான் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் நிறைய பிரச்சனையால் மாட்டிகிட்டு இருக்கோம். இதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னா அவர் மட்டும்தாங்க. அவரை மட்டும்தான் நம்ம பிடிச்சிக்கணும். இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான். நீங்கள் ஆசிரியப்பட்ட தேவங்களை ஆசிர்வாதாமே.